ஹலோ, என் பேர் வந்து திருவியராஜ். அதோட நைட் நேம் வந்து ஸ்மைலி துரை. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து அண்ணனை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர். அப்ப அண்ணன் வந்து போன தடவை ஒரு அவார்டு கொடுக்கும்போது அண்ணன் பக்கத்துல நின்று ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த பையன் பேட்ச கேட்ட உடனே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி என்கரேஜ் பண்றதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க. ஆனா அண்ணன் வந்து என்ன வந்து தூக்கி விட்டுருக்காரு. ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அப்பல இருந்து வீடியோ பார்க்கும்போதுதான் அண்ணன் தான் யோசிச்சு பார்ப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் ஜாலியா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஒரு இது எல்லாரும் விவசாயம் பண்றவங்கள பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும். அப்ப இப்போ ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், எல்லாரும் நோட் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் இதோ வீடியோல கூட சொன்னது கிடையாது. உங்ககிட்ட எல்லாரும் சொல்ல காரணம் நீங்களும் நிறைய பேருக்கு கொஞ்சம் சேர்த்துருப்பீங்க அப்படின்னு தான். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு விவசாயிகள்லாம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்கல, லாபம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு விலைவாசி இருந்தா எப்படி நான் வந்து குடும்பத்தை நடத்துறது, எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் யாருக்கா தெரியுமா? எதனால இப்படி நடக்குது? சரி, ஓகே, யாரும் விடுங்க. இது வரைக்கும் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அதாவது விவசாய சம்பந்தமான பொருளை நான் கடையில இருந்து இது வரைக்கும் வாங்கி குடிச்சதே கிடையாது. போய் ரேட்டு கேட்டேன், அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும். குடிச்சதே கிடையாது. இதுக்கு யாருக்கா ஆன்சர் தெரியுமா ஏன் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு? யாருக்கா தெரியுமா? இல்ல. சரி, ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ எங்க கிட்ட மார்க்கெட்ல இருந்து ஒரு பொருள் போகுதுன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 10 ரூபாய்க்கு போகும். நான் சேம் அதே டைம்ல அங்க போய் கடையில போய் கேட்டோம்னா 100 ரூபாய் சொல்றாங்க. சேம், அதாவது எங்க ஊரும் வள்ளியூருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டர்ல இவ்வளவு சேஞ்சஸ் இருக்குன்னா அப்படி போயிட்டே இருக்கு. இதே மாதிரிதான் என்னோட எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் குடிக்க முடியாது சொன்னேன்ல, கடையில போய் வாங்க, இதனால என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்றேன். இப்போ வந்துட்டு இப்போ ஒரு தென்னந்தோப்புல ஒரு 100 மரம் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு விவசாயி என்கிட்ட சொன்னது, அந்த 100 தோப்புல உள்ள 3 மரத்துல மட்டும் அந்த விவசாயி வந்து இளநீ குடிப்பாரு. மத்த எந்த தோப்புலையும் வந்து இளநீ குடிக்க மாட்டாரு அந்த மரத்துல உள்ள. ஏன்னு யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அந்த 3 மரத்துல மட்டும் தான் குடிப்பாரு. மத்த மரத்துல எந்த மரத்துலயுமே குடிக்க மாட்டாரு. ஏன்னா மத்த மரத்துல எல்லாத்துலயுமே பாய்சன் ஏத்திடுவாரு ஃபுல்லா. நான் பாத்துருக்கேன். அந்த மரத்துல இருந்து நம்ம ஒரு வேர் பூச்சின்னு ஒண்ணு கெட்டுவாங்க. அதை கெட்டிட்டு அதை நம்ம மேல மரத்துக்கு போயிட்டுனா அது 40 நாளைக்கு குடிக்கவே கூடாது. அப்படி நம்ம குடிச்சோன்னா அதாவது இந்த குறுக்கிற எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லோ பாய்சன். இது வந்து அதை விடவும் ரொம்ப பாய்சன். இதனால ஏன் நடக்குது அப்படின்னா, அவங்க ஏன் கெட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, லாபம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவங்க வந்து எல்லாமே கெமிக்கல்ல போயிட்டே இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நான் சொல்ற வரை என்னன்னா, விவசாயிகள் கொஞ்சம் போதுமான ஒரு இது கிடைச்சுன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே நேச்சருக்கு வருவாங்க. நான் நேச்சர் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் என்னோட கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணி அதுக்கு ஒண்ணும் கிடைக்கல அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் விவசாயத்தை பத்தி எல்லாரும் கொஞ்சம் உங்க ரீல்ஸ்ல போடுங்க, ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. முக்கியமா 7 ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. நன்றி.